பண்ணுறோன்னா இன்னைக்கு டேவோட லாஸ்ட் பிளேஸ், அதாவது சைன் ரிவரில் க்ரூஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த க்ரூஸோட டைம் நம்ம புக் பண்ண டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இந்த சைன் ரிவர் வழியாக நம்ம போகும்போது ஐஃபில் டவரில் ஆரம்பித்து லோவர் மியூசியம், அதுக்கப்புறம் பழங்காலத்தில் இருந்த ஒரு பிரிட்ஜு, தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாட்ரி டேம், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் அசம்பிளி, அந்த மாதிரி நிறைய பிளேசஸை கவர் பண்ணிட்டு 1 ஹவர் இந்த ரிவரை சைன் ரிவரை நம்ம சுற்றி எந்தெந்த பிளேஸஸை நம்ம அங்கே விசிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு மேப்பு வந்து ஷிஃப்டாக இருந்தது. ஸோ அதை உங்களோட நாங்கள் இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளோட பயணம் வந்து சைன் ரிவரில் ஐஃபில் டவரில் தொடங்குச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஃபில் டவர் வழியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைன் ரிவர் வந்து எங்கே இருக்குன்னா ஐஃபில் டவர்லேருந்து ஆப்போசிட் சைட் பார்த்திங்கனாலே இந்த போட்டிங் ஏரியா எல்லாமே இருந்துடும் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே. இது வந்து ஒரு பேலஸு. இந்த பேலஸை தாண்டி வந்தோடனே அடுத்தது வந்து நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா மியூசியம். இது வந்து இது லூவரே கிடையாது, இதுவும் ஒரு மியூசியம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மியூசியம் 18th செஞ்சுரியில் கட்டினது ஆர்ட் லவர்ஸ்க்காக. அதுக்கு அடுத்தது வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மியூசியத்தோட சிறப்பு என்னென்னா 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். கிளாக்ஸ் வச்சு 2 சைடுமே கிளாக்ஸ் வச்சு ஒரே மாதிரி அந்த கட்டடத்தை வடிவமைச்சிருப்பாங்க. அது வந்து இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லி ஷிப்பில் நமக்கு சொன்னது க்ரூஸில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஞ்சோட அசம்பிளி. இது வந்து 18th செஞ்சுரியில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த அசம்பிளி வந்து இப்போ வந்து இது ஃப்ரெஞ்சோட பார்லிமெண்ட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் போகும்போது அங்கே ஒரு கான்வாய் வந்தது, பட் அது எங்களால் ஷூட் பண்ண முடியல. பட் அது வந்து ஒரு இங்கே இவ்வளோ பெரிய கான்வாயில் போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய இதுவாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பாரிஸோட முதல் பிரிட்ஜு. ரஷ்யாவும் ஃப்ரெஞ்சும் போரிட்டப்போ ஃப்ரான்ஸ் வந்து விக்ட்ரி அடைஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. ஸோ அதை கொண்டாடுறதுக்கு இந்த பிரிட்ஜை வந்து அவங்க கட்டினாங்க. இந்த பிரிட்ஜோட சிறப்பு என்னென்னா ஒரே ஆர்ச்சில் இந்த பிரிட்ஜு மிக நீண்ட பிரிட்ஜு ஒரே ஆர்ச்சில் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட சிறப்பு. ஒரு ரொம்ப அழகான பாரிஸ் நகரத்தை பார்த்துட்டு